இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 40 அதிகாரம் 31 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். நேற்று ஆண்டவருடைய வார்த்தை, எங்களுக்கு புதிய நாளை எப்படியாக தொடங்க வேண்டும், நாங்கள் எப்படியான எண்ணத்தோடு அந்த புதிய நாளிலே நடக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு கொடுத்தது. அதுபோல இன்றைய நாளையில் ஆண்டவருடைய ஆசரோடு ஏற்றிய சோர்வு, கவலை எல்லாவற்றையும் நினைத்து புலம்பாம அவற்றை மறந்து மகிழ்ச்சியாக தொடங்குவோம். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் பலம் பெறுவார்கள் என்று இன்றைய வார்த்தை சொல்லுகிறது. அநேகர் தங்களுடைய எண்ணத்திலையும் திறமையிலையும் நம்பிக்கை வச்சு அவர்களுக்கான பலன் அவர்கள்தான் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ அப்படியான எண்ணம் ஒருபோதும் வரவே கூடாது. எங்களுடைய பலத்தை மட்டும் நாங்க நம்பாம ஆண்டவரை நம்பி அமைதியாக அவருக்காக காத்திருக்க வேண்டும். எங்களோட பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னை தாங்கும் தேவன் அதைவிட பெரியவர் என்று எங்களுடைய மனம் நினைக்க வேணும். காத்திருப்பது பலவீனமான விஷயம் அல்ல, அது விசுவாசத்தின் வெளிப்பாடு. நாங்க ஆண்டவரை நம்பி காத்திருக்கும் போது அவர் நம்முடைய உள்ளத்தையும் ஆவியையும் புதுப்பிப்பார். அவரே எங்களுடைய பலம் என்று நாங்க நம்புவோமாக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கழுகுகளைப் போல் சிறகுகளை விரித்து பறப்பார்கள் என்று. கழுகு மற்ற பறவைகளைப் போல் அல்ல, அது காற்றின்ற எதிர்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் உயரே பறந்து கொண்டு செல்லும். அது போலதான் எங்களுடைய வாழ்க்கையில வரும் சோதனைகள் எங்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல, மேலே உயர்த்துவதற்காகவே இருக்கலாம். நாம் ஆண்டவரை நம்பினால் அந்த சவால்கள் கூட நம்மை பலப்படுத்தும். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள், நடந்தாலும் தளர மாட்டார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது. அது உடல் ரீதியான சக்தியை மட்டும் குறிக்கல, எங்களுடைய மனதின் உறுதியையும் ஆன்மீக பலத்தையும் குறிக்கிறது. வாழ்க்கையின் நீண்ட பயணத்துல நாங்க ஆண்டவர் எமக்கு தொடர்ந்து சக்தி அளிப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கணும். இன்றைய காலை நீங்க சோர்வாக இருந்தாலும் மனம் தளரக்கூடாது. உங்களோட பிரச்சனை பெரியதாக தோன்றினாலும் ஆண்டவர் அதைவிட பெரியவர். அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருங்க. அவர் உங்களோட பலத்தை புதுப்பித்து உங்களை உயர்த்துவார். அநேகருடைய காத்திருப்பு இன்றைக்கு பலன் கொடுத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதே போல எங்களுடைய பலத்தில நம்பிக்கை கொள்றதை விட ஆண்டவருடைய பலத்துல நம்பிக்கை கொள்வோம். நிச்சயமாக உங்களால முடியாதது அவர் நிகழ்த்தி காட்டுவார். ஆண்டவர் என்றும் எப்பொழுதும் உங்களோடு உங்களோட குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமேன்.